ஸோ படம் இப்போ முடிஞ்சிருச்சு, ரிலீஸ்க்கும் ரெடியா இருக்கு அப்படின்றதுனால வெளி உலகத்துல வந்து பேச ஆரம்பிக்கலாம், எல்லாரும் கூடயும் உங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி நான் வந்த முதல் ஈவெண்ட் உங்க காலேஜ் ஈவெண்ட் தான். வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச். எஸ் குரேஷி. அவ்வளவுதான், வேற எந்த கேள்வி இல்லைண்ணா. எப்படி வந்திருக்கு அண்ட் சாரோட சொல்லவே வேணாம். உங்களுடைய காம்போ வந்து நாங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். எப்படி இருக்க போகுது சோஃபார் நீங்க கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் எப்படி இருக்கு? சரி, நார்மலா வந்து இந்த படம் ரிலீஸ் முன்னாடி பயங்கரமா பில்டப் கொடுத்து ஏதாவது பேசி, அதுக்கப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னதுக்கும் அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தா சம்மாடி அடிக்கிறாங்க இப்பெல்லாம். சோ பட் ஆனா நான் எப்பவுமே கொஞ்சம் உண்மையா இருக்கணும்னு விரும்புவேன். ஏன்னா ஒரே ஒரு படத்தோட இந்த இடத்த விட்டு நம்ம போறது கிடையாது. சோ ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது உண்மையா இருக்கு அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம சொல்லும் போது நம்புவாங்க. சோ கருப்பு படம் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சொல்றோம். ரொம்ப நாளா இந்த வலிமை அப்டேட் கேட்பாங்கல்ல, வலிமை அப்டேட் அப்போ வலிமை அது மாதிரி இப்போ வந்து கருப்பு அப்டேட் தான் லாஸ்ட் ஒரு வருஷமா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய இந்த ரிலீஸ் விஷயம் வந்து ஓடிடி எக்கச்சக்க விஷயம் டிட்டர்மைன் பண்ணோம். இது லாஸ்ட் லேப் சம்மர்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ சம்மர்ல ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றோம். சம்மர்ல வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படம் வரும். அண்ட் எப்போ வந்தாலும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட நீங்க எல்லாம் பார்க்கலாம். நார்மலா வந்து எனக்கு ஃபேமிலியோட பாக்குற படம் தான் பிடிக்கும். நான் அப்படிதான் படம் பார்ப்பேன். ஸோ காலேஜ் பசங்களா ஸ்கூல் பசங்களா அவங்க அம்மா அப்பாவோட போனா இந்த படம் பிடிக்கும். முக்கியமா எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ற ஒரு படமா இருக்கும். சூப்பர்.